வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு சுப்கோதா 2 அப்படின்றது. சுப்கோதா 1ன்றது படமா வந்தது. அந்த படத்துல இருந்து தான் இதை கண்டினியூ பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த படம் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அதை பார்க்கலனா இது புரியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் சிங்க் பண்ணிருப்பாங்க. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவா சொல்றேன். இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினுக்கு வேண்டியவங்க அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. அதுவும் ஒரே பேட்டர்ன்ல கொல்லப்படுறாங்க. விசாரிக்கிற இன்ஸ்பெக்டருமே ஒருவேளை சீரியல் கில்லிங்கா இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. குற்றவாளியை இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு நைட்டு நேரம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணு கண்ணுக்கு ஒரு ஜோக்கர் தெரியறான். அந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரியறானா என்னன்னு தெரியல. இப்ப அந்த ஜோக்கர் இந்த சின்ன பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். இந்த பொண்ணுமே பதிலுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நம்ம சிவாங்கிய காட்டுறாங்க. சிவாங்கி தான் சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப சிவாங்கி இருக்காங்கல்ல, பொண்ணோட பர்த்டேன்றதுனால நைட்டு நேரம் வந்து பொண்ணை சர்ப்ரைஸ் பண்றாங்க. பொண்ணு பேரு மினி அப்படின்றது. ஆக்சுவலா சிவாங்கிக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ராகுல்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போகும்போதே இவங்க பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை தான் மினின்றதை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிவாங்கி அப்பாவும் பேத்திக்கு வந்து விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தரால கொல்லப்பட்டிருப்பாரு. இவங்க மட்டும் அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தா அது புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப இந்த கதையை பத்தி நம்ம பார்ப்போம். காலையில சமயம் மினி இருக்கா பாத்தீங்களா, ஒரு பூனை பொம்மையை பக்கத்துல வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப அம்மா சிவாங்கி இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்றாங்க. பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இருக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் ரஞ்சித்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த ரஞ்சித் வெளிநாட்டுல தான் படிச்சிருப்பாரு. இப்ப திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இப்போதைக்கு ஒரு மியூசிக் ஸ்கூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, கண்டிப்பா நான் வரேன்ற மாதிரி ரஞ்சித்துமே சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி இவங்க பேசியிருப்பாங்க. இப்ப பொண்ணை எழுப்பலான்றதுக்காக பொண்ணுக்கு பக்கத்துல வராங்க. பொண்ணு கருப்பு கலர்ல ஒரு பூனை பொம்மையை வச்சிருக்கா. அந்த பூனை பொம்மையை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது போல. இப்ப பொண்ணு கையில இருந்து அந்த பொம்மையை வாங்கி கொஞ்சம் தள்ளி போட்டுறாங்க. இப்ப பொண்ணை எழுப்பி இன்னைக்கு நைட்டு உனக்கு பார்ட்டி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பொண்ணுமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்கா. இப்ப காட்டுற பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. சிவாங்கி வீட்லயே இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கெஸ்ட்டுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப காட்டுறாங்கல்ல, இந்த போட்டோல இருக்கவர் தான் ராகுலா இருப்பாரு. சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்ப இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இந்த இடத்துக்கு ரஞ்சித் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரஞ்சித்துமே சிவாங்கியை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாருல, இப்ப ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பக்கத்துல தான் இருப்பான்ற மாதிரி இவங்களுமே தேடி வந்து பாக்குறாங்க. அப்ப பொண்ணு அந்த கருப்பு கலர் பூனை பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இவங்களுமே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பொம்மை கிட்ட விளையாடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், முதல்ல இதை கொண்டு போன்ற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் இங்க இருந்து பொம்மையை கொண்டு போயிடுறாங்க. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கன்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் தராரு. இந்த பொண்ணு சந்தோஷமா வாங்கிக்கிறா. சரி, சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சேர்ந்து இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப சின்ன பொண்ணு போனை புடிங்கிட்டு இங்க இருந்து போக பாக்குறா. சிவாங்கியும் போனத்தான்ற மாதிரி சொல்றாங்க. அவ போனை என்ன பண்ணிட போறா, கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் சிவாங்கி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீ அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலையான்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இல்ல, நான் இப்படியே இருக்கதான் விரும்புறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவருக்கு லைட்டா ஆசை இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. கேக்க வெட்டலான்ற மாதிரி சிவாங்கி அப்பா கூப்பிடுறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சிடுறாங்க. இவருக்கு தான் மியூசிக் எல்லாம் பிளே பண்ண தெரியும்ல, ரஞ்சித் இந்த இடத்துல மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே பார்ட்டியை ஜாலியா இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, சிவாங்கி கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வாசல் கிட்ட வரும்போது ஜோக்கர் Dress போட்ட மாதிரி ஒருத்தன் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். இந்த மாதிரி பார்ட்டிக்கு ஜோக்கர்லாம் வர வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வர வச்சிருக்காங்க போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த ஜோக்கர் பார்த்து சிரிக்கிறான். இவருமே பதிலுக்கு சிரிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவாங்கி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அவங்களோட ஆபீஸ் நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் பாஸா இருப்பாரு. இன்னும் சிவாங்கி வரலையான்ற மாதிரி மத்தவங்க கிட்ட கேக்குறாரு. இந்த டெஸ்க் கிட்டயே வெயிட் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்றாரு. அப்பதான் சிவாங்கி வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. சாரி பாஸ், ஓவர் டிராபிக், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாஸுக்கு சிவாங்கி மேல ஒரு கோவம் இருக்கு. இவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா நிறைய கேஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலியமா இவங்க சேனலுக்கு வளர்ச்சி எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டார்ல, அப்பத்துல இருந்து இவங்க பெரிய கேஸ் எதுவுமே எடுக்கிறது இல்ல. சின்ன சின்ன கேசஸ் மட்டும் தான் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் மறந்துட்டு பெரிய கேஸா எடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்களும் மறுக்கிறாங்க.
மேற்கொண்டு பாஸால எதுவுமே சொல்ல முடியல. உன் விருப்பம்ன்ற மாதிரி பாஸ் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க கொலிகா பிரியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த பிரியா கிட்ட இவங்களுமே சிரிச்சு கொஞ்ச நேரம் பேசுறாங்க. இந்த பிரியாவோட பாய் ஃப்ரெண்டும் இதே ஆபீஸ்ல தான் இருக்காரு. அவர் பேரு முகேஷ் அப்படின்றது. அவருமே ஒரு வீட்டுல கொலை நடந்திருக்கான், நீ போறியான்ற மாதிரி கேக்குறாரு. நாலாம் போல, வேற யாரையாவது அனுப்புன்ற மாதிரி சிவாங்கி சொல்றாங்க. சரி பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது ரஞ்சிதா? ரஞ்சித்னா மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்காரு அவரான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்மளோட ஃப்ரெண்ட் ரஞ்சித் தான் இறந்து போயிருக்கான் போலன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம போலான்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரஞ்சித் வீட்டு ரெஸ்ட் ரூம் நமக்கு காட்டுறாங்க. அங்கதான் அவர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படி இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சிவாங்கி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இந்த பத்திரிகையில வேலை பார்க்குறேன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு தான் இவருன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாரு. நேத்து என்னோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் பாத்துக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே உள்ள வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டாய்லெட்டோட பின் சைடு போன் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இங்க போன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. போன் கொஞ்சம் எரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி சிம் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி விழுந்து கிடக்குது. சிம்மை யாரோ கழட்டிட்டு போனை எரிச்சிருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டருமே பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிவாங்கி இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நேத்து தான் நம்ம கிட்ட நல்லபடியா பேசிட்டு போனா, அதுக்குள்ள இப்படி கொல்லப்பட்டிருக்கானே, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. போன விஷயம் என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜெனரலா கேக்குறாரு. சார் கொலை தான் சார் பண்ணிருக்காங்க, இந்த கேஸை நானே ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாஸ் இவங்க ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் தானே நினைக்கிறாரு. சரிமா நீயே பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வீட்டுல மீனான்னு ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த சின்ன பொண்ணுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப சிவாங்கி இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட ரஞ்சித் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. எப்படி இது நடந்ததுன்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் குற்றவாளியை கண்டுபிடிச்சதா சொல்றாரு. யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவர் மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்காருல, அதுல கிளாஸுக்கு வர ஒரு பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா. அவ பேரு ஸ்வேதான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதை வச்சு ஸ்வேதா தான் இந்த விஷயத்த பண்ணான்னு முடிவுக்கு வந்தீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா சிசிடிவில அந்த பொண்ணு தான் கடைசியா போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதை தாண்டி அந்த பாடிக்கு பக்கத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அது ஸ்வேதா கூட பக்கவா மேட்ச் ஆகுது. அதனால தான் ஸ்வேதாவை தூக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்போதைக்கு ஸ்வேதா கஸ்டடியில தான் இருக்காங்கன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. நான் அந்த வீடியோவை பார்க்கலாமான்ற மாதிரி சிவாங்கி கேக்குறாங்க. இவரும் வீடியோவை காட்டுறாரு. ஸ்வேதா நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்களோட நடையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எதனால வித்தியாசமா நடந்து போறா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. அவ ஒத்துக்கிட்டாளான்ற மாதிரி கேக்குறாங்க. அவ ஒத்துக்கல, ஆனா சீக்கிரமா ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்வேதாவை பார்க்கறதுக்காக செல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நாங்க மட்டும் பேசணும்ன்ற மாதிரி மத்தவங்களை அனுப்பிடுறாங்க. ஸ்வேதா நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி ஸ்வேதா சொல்றா. இந்த ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் மேல ஒரு ஆசை இருக்கும். அடிக்கடி கால் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவா. எப்பவுமே நான் கால் பண்ணும் போது அவர் கட் பண்ணிடுவாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து கால் வந்தது, அதனால தான் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஆக்சுவலா இவ மியூசிக் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவளுமே அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா எதிர் சைட்ல இருந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. மந்திரம் மாதிரி சில வார்த்தைகள் தான் எனக்கு கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வேதா சொல்றா. மந்திரம்னா எப்படி வார்த்தை கேட்டது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சில வார்த்தையை மட்டும் இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளே காலை கட் பண்ணிருப்பா. தெரியாம வந்திருக்கோம் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுருப்பா. என்னோட லவ் அவர் ஏத்துக்கல, நான் தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வேதா கேக்குறா. கவலைப்படாத ஸ்வேதா, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பலாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்வேதா ஏதோ ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இவங்களுக்கு கேக்குது. இவங்களுமே திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க கிளம்புறாங்க. பாஸுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறாரு. இவங்க விசாரிச்சதை பத்தி எல்லாம் பாஸ் கிட்ட சொல்றாங்க. சரிமா இதை ஒரு ஆர்டிகலா மாத்தி நம்ம பப்ளிஷ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்வேதாவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. அவருமே என்னோட பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா, என் பொண்ணு நான் வெளியே கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்படிலாம் கூட்டு போக முடியாது, பார்க்க கூட அலோவ் பண்ண முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பா போற வழியிலேயே பொண்ணை லைட்டா பாக்குறாரு. பொண்ணு வித்தியாசமா ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்பா கிளம்புறாரு. சிவாங்கி இருக்காங்கல்ல, பொண்ணை நடுவுல ஆபீஸ்க்குலாம் கூட்டு வருவாங்க போல. இப்ப பொண்ணு முகேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அதாவது சிவாங்கியோட கொலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. போனை தாங்க நான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. சரின்ற மாதிரி இவருமே போனை தந்துடுறாரு. அப்பதான் சிவாங்கி இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப சிவாங்கி கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கேஸ பத்தி தான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த முகேஷும் இதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற பிரியாவும் லவ் பண்றதா நான் சொன்னேன் பாத்தீங்களா. சீக்கிரமா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் சிவாங்கி கிட்ட இவருமே ஷேர் பண்ணி
பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி இவரும் ஆபீஸுக்கு கீழே வந்து ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ரோட்டோட ஆப்போசிட் சைடு ஜோக்கர் மாதிரி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. இப்ப இவருமே நார்மலா அவருக்கு கையை காட்டுறாரு, அவருமே பதிலுக்கு கையை காட்டுறாரு. இப்ப வண்டிலாம் கிராஸ் ஆகுது. திடீர்னு பார்த்தா அந்த ஜோக்கர் காணாம போயிடுறான். அதுக்குள்ள இவன் எப்படி காணாம போனா அப்படின்ற மாதிரி முகேஷும் முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சிவாங்கியும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி லிப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த லிப்ட்ல அந்த ஜோக்கர் வந்துட்டு இருக்கான். அந்த ஜோக்கர் சின்ன பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். இவங்கள பார்த்தா லைட்டா ஸ்மைல் பண்றான். இவங்களுமே பதிலுக்கு ஃபார்மலா ஸ்மைல் பண்றாங்க. வா கிளம்பலான்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போகும்போது அந்த ஜோக்கர் கொஞ்சம் வியர்டா சிரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவாங்கியும் பொண்ணு ஸ்கூல்ல விடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீனா இருக்காங்கல்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுலாம் நினைக்கிறாங்க. நான் தாத்தா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. நீங்க வாங்கன்ற மாதிரி அந்த பெரியவரை வர வச்சிடுறாங்க. இப்பதான் சிவாங்கிக்கு போன் கால் வருது. ஏதோ ஒரு தகவலை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது முகேஷ் இறந்து போயிட்டாருன்ற தகவல் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப என்னாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னைக்கு இவளை ஸ்கூல்ல விட முடியாதுப்பா, நீங்க விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா ஏத்துக்கிறாரு. இவங்க நடந்து போலான்னு நினைக்கும் போது அந்த பொம்மை கால்ல தட்டுப்படுது. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பொம்மை வீட்லயே இருக்க கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மினிக்கு இந்த பொம்மை பிடிக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. மினிக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு, இதனால பிரீத்திங் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்காக தான் இந்த பொம்மையை வேணான்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மினி இருக்கால, என் ஃப்ரெண்டு அப்புக்கு பிளாக் கலர்னா பிடிக்கும், அவன் தான் இதை தந்தான், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. ஆனா இவங்க இந்த பொம்மை வீட்லயே இருக்க கூடாதுன்ற மாதிரி தூக்கி எறியறாங்க. அந்த பொம்மை மேல இருந்து கீழே விழுந்துருது இல்ல, இதெல்லாம் இந்த சின்ன பொண்ணு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருக்கா. அந்த ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்ல தானே இறந்து போயிருந்தாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஆள்ல தான் இறந்து போயிருக்காரு. தகவல் கேள்விப்பட்டு பாஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிரியா இருந்தாங்கல்ல, அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இடத்துலயும் போன் எரிஞ்ச மாதிரி இருக்கு, சிம் கார்டை கலட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொலை மாதிரியே தான் இதுவும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொலை எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. ஆனா ஸ்வேதா இன்னும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எப்படி இந்த கொலை நடந்திருக்கும், வேற யாராவது அதே மாதிரி பண்ணலான்னு பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பிரியா மேலே உங்களுக்கு டவுட் வந்துருது. இப்ப பிரியாவை லாக் பண்ணி விசாரிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. சிசிடிவி படி பார்த்தா பிரியா தான் கடைசியா பார்க்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு தெரிய வருது. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களோட ஃபிங்கர் பிரிண்டும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சிவாங்கிக்கு இந்த தகவலை பத்தி தெரிய வருது. சிவாங்கியும் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, இவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொந்தக்காரங்க சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. ஆதாரம் எல்லாம் இவங்களுக்கு எதிராக தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சிவாங்கியும் பிரியாக்காக இந்த இடத்துல பேசி பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஆதாரம் இல்லாம நான் இந்த விஷயத்த பண்ணல, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால பிரியா இருக்காங்கல்ல, சரி சார் நீங்க சொல்றதுனால நான் இப்ப கிளம்புறேன்ற மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிவாங்கி ஆதாரத்தை பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவருமே சிசிடிவியை காட்டலாம்னு நினைக்கிறாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கும் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பிரியா இருக்காங்கல்ல, கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது வியடா நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் கடைசியா போயிருக்காங்க, இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது இது மூலியமா கன்ஃபார்ம் ஆயிருது. பிரியா எதுக்காக பண்ண போறான்ற மாதிரி சிவாங்கியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பிரியாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. உனக்கு இந்த விஷயம் ஞாபகமே இல்லையான்னு கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்ல, நான் எதுக்காக அவனை கொல்ல போறேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி கடைசியா எப்போ முகேஷ் கிட்ட பேசுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மதியான டைம் நான் வெளியே இருந்தேன், அப்பதான் முகேஷ் கால் பண்ணா, என்ன எதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா முகேஷ் பேசவே இல்ல, ஏதோ மந்திர மாதிரி சில வார்த்தை மட்டும் தான் எனக்கு கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏறக்குறைய ஸ்வேதாவும் இதே மாதிரி தானே சொன்னாங்க, என்ன இவ ஸ்வேதா சொன்ன மாதிரியே சொல்றா அப்படின்ற மாதிரி சிவாங்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பிரியா அழுதுட்டு இருக்காங்கல்ல, நீ ஃபீல் பண்ணாத, நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி சிவாங்கி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சிவாங்கியும் வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நடு ரோட்ல ஒரு கார் நிக்கிறத பாக்குறாங்க. இவங்க ஆரன் அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க, யாருமே வர மாதிரியே தெரியல. என்ன ஏதுன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க, டிரைவர் இருக்கிற மாதிரியே தெரியல. காரை இங்க விட்டுட்டு ஓனர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி பார்த்தவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி இறந்து போன ரெண்டு ஆண்கள் தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துதான் இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் கார் சைடுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தன் இவங்களை பார்த்து சிரிக்கிறான். இது கனவா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இவங்க ஒரு கஃபேல உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப பாஸ் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. கேஸ பத்தி தான் ரெண்டு பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிவாங்கி இருக்காங்கல்ல, நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. நேத்து கார்ல நான் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நடந்தது, ஜோக்கர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் சிரிச்ச மாதிரிலாம் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே இவங்க அந்த விஷயத்த பார்த்திருக்காங்க போல. ஆனா பாஸ் இருக்கார்ல, இந்த விஷயத்த முழுசா நம்ப மாட்டாரு.
இதெல்லாம் உன்னோட பிரம்மையா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ராகுல் இவங்க கண் முன்னாடியே கொல்லப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி லாக் பண்ணி ஒருத்தன் இவங்களுக்கு சூனியெல்லாம் பண்ணிருப்பான். வயித்துல இருக்க குழந்தைய சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அதோட தாக்கத்துல இருந்து நீ வெளியே வரல போலன்ற மாதிரிலாம் பாஸ் சொல்றாரு. இந்த மீனா இருக்காங்கல்ல, இந்த சின்ன பொண்ணை பார்க்குக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. ராட்னத்துல சுத்த வச்சிட்டு இருக்காங்க. அப்ப பவன் ஒருத்தர் ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் மீனாவை லவ் பண்றவரா இருப்பாரு. உனக்காக புதுசா ஒரு போன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் போனை எடுத்து காட்டுறாரு. இந்த சின்ன பொண்ணுமே இந்த விஷயத்தை கவனிக்கிறாள். போனை காட்டுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. இந்த பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே போனை தந்துடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு வேகமா நம்பர் டெயில் பண்ணி கால்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாப்பா கால்லாம் பண்ண முடியாதுமா, இன்னும் சிம் போடல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. போனை தான்ற மாதிரி திரும்பி வாங்கிக்கிறாங்க. போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திரும்பி அந்த ஜோக்கரை ஒரு பார்வை பாக்குறா. அவனுக்கு பாய் எல்லாம் சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்ப சிவாங்கியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சின்ன பொண்ணு ஒரு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பா உங்க போன் மாதிரி இல்லையே, இது யார் போனு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மீனாவோட பாய் ஃப்ரெண்ட் பவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். மீனாவோட பர்த்டேல அதனால தான் போனை வாங்கி தந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அச்சச்சோ, இன்னைக்கு மீனாவோட பர்த்டேவா அப்படின்ற மாதிரி இவங்களுமே விஷஸ் சொல்றாங்க. இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க தேவையில்ல, நான் ஆர்டர் போட்டு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போன்ல சிம் எல்லாம் போட்டுக்கல. இந்த சின்ன பொண்ணுமே போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போறா. யாருக்கோ கால் பண்ணி பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சிவாங்கியும் யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு தகவல் கிடைக்குது. இவருமே கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா ஜீப் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. இவங்களுமே வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி எங்க வந்திருக்காங்கன்னா மீனாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மீனா அவங்க வீட்டுல கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் இறந்து போயிருக்காங்க. தகவல் கேள்விப்பட்டு ஈரனோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப ஈரனும் பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவங்களோட போன் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. சிம்மு கொஞ்சம் தனியா விழுந்த மாதிரி கிடக்குது. தொடர்ச்சியா 3 கொலைகள் இதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. இப்ப சிவாங்கி தான் பொண்ணுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. மீனா எங்கன்ற மாதிரி சின்ன பொண்ணு கேக்குறா. இவங்களுமே என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் போட்டோ கொஞ்சம் கிராஸா திரும்பின மாதிரி இருக்கு, அப்பா சரி பண்ணுங்கன்ற மாதிரி சிவாங்கி சொல்றாங்க. அப்பவும் அந்த இடத்துக்கு போய் சரி பண்றாரு. இப்ப இந்த சின்ன பொண்ணு மினி இருக்கா பாத்தீங்களா, அந்த போட்டோ ஒரு பார்வை பாக்குறா. திரும்பி அந்த போட்டோ டர்ன் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் சிவாங்கிக்கு போன் கால் வருது. யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, பவன் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இப்ப பவனை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. எதை வச்சு பவனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. மீனா குளிச்சு முடிச்சுட்டு தலையெல்லாம் தவட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களும் கதவை திறக்கிறாங்க. பவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பவன் மட்டும் இல்ல, பின்னாடி அந்த ஜோக்கரும் வந்திருக்கான். அந்த ஜோக்கர் கொஞ்சம் வியர்டா சிரிச்சிட்டு இருக்கான். பவன் சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்காக வராரு. இவங்களுமே பயந்து ஓடலாம் பாக்குறாங்க. ஆனா பவன் இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா இவங்களை காலி பண்ணிடுறாரு. ஃபுட்டேஜ போலீஸுங்க இவங்களுக்கும் தந்திருப்பாங்க. இப்ப சிவாங்கி அந்த ஃபுட்டேஜ பாக்குறாங்க. ஜோக்கர் பவன் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. கொடூரமா அவங்கள காலி பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஜோக்கரை தானே லிஃப்ட்ல வச்சு பார்த்தோன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வெளிய சவுண்ட் கேக்குது. என்னன்னு எட்டி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஜோக்கரை வச்சு ஊர்வலம் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஜோக்கர் இவங்க வீட்டை பார்த்து கரெக்டா சிரிக்கிறாரு. என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. லைட்டா அவரை பயத்தோட பாக்குறாங்க. நீ தான் போய் இந்த கொலையை பண்ணிருக்க, எதுக்காகடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல, மீனாவை நான் எப்படி கொலை பண்ணுவேன், நான்லாம் இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி விசாரிக்கும் போது சிவாங்கியும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. சிவாங்கி இருக்காங்கல்ல, உன் கூட ஒரு ஜோக்கர் வந்தானே, அவன் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஜோக்கரா, என்ன ஜோக்கர் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல கேக்குறாரு. ஃபுட்டேஜ்ல ஒரு ஜோக்கர் வந்தான்ல, அதை பத்தி தான் கேக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. ஃபுட்டேஜ்ல எந்த ஒரு ஜோக்கரும் இல்லவே இல்ல, ஜோக்கர்னு ஒருத்தனை உருவாக்கி இவனை காப்பாத்த ட்ரை பண்றீங்களான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஃபுட்டேஜை திரும்பி வேணா பார்க்கலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தாராளமா பார்க்கலாம் வாங்கன்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல எங்க அந்த ஜோக்கர் இருக்கான்னு காட்டுங்கன்ற மாதிரி அவர் ஃபுட்டேஜை காட்டுறாரு. பார்த்தா இந்த ஃபுட்டேஜ்ல இவர் மட்டும் தான் தனியா போறது இருக்கு, ஜோக்கர் தெரியவே இல்ல. இவங்க பார்க்கும்போது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் ஜோக்கர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு நியூஸை வெளியிடுறதுக்கு சிவாங்கி வரணும். ஆனா சிவாங்கி என்னன்னு தெரியல, வராம இருக்காங்க. இதனால பாஸ் இருக்கார்ல, சிவாங்கிக்கு கால் பண்ணி கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பாய் ஃப்ரெண்ட் ராகுல் இறந்த நாளா இருக்கும். நான் கண்டிப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போகணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
சரிம்மா நாளைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அப்பா கூட இவங்களுமே சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணுக்கு நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு போல, பிரீத் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கிளம்பலாம் கிளம்பலான்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே இன்ஹேலர் எடுத்து பொண்ணை எடுக்கலாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொண்ணுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுற மாதிரி தெரியல. சரி கிளம்பிடலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட்டு நேரம் சிவாங்கிக்கு பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதை பத்தி ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒருத்தன் இவங்களை லாக் பண்ணி வயித்துல மார்க் போட்டு சூனியமாரெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்கிட்ட இருந்து தான் இவங்க தப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்ததுனால சட்டுன்னு கண்முழிக்கிறாங்க. இப்ப சோகமா இவங்களுமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களா இருப்பாங்க. நமக்கு க்ளோஸ் ஆனவங்க மட்டும் எதுக்காக இறந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இதெல்லாம் யோசிச்சு இந்த இடத்துல பயங்கரமா இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மினி கூட அப்புன்னு ஒரு பையன் படிப்பான். அவனோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. இவங்க பொண்ணை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு விளையாடுறதுக்காக தள்ளி போயிடுறா. இவங்களுமே கிஃப்ட்டை தரலாம்னு நினைக்கிறாங்க. உனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும்ன்ற மாதிரி பொண்ணு சொன்னா, பிளாக் கலர்ல தான் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி தராங்க. ஆன்ட்டி எனக்கு பிளாக் கலர் சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்புறம் எதுக்காக பொண்ணு அந்த மாதிரி சொன்னான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. நீ தானே பிளாக் கலர் பூனியை தந்தன்னு கேட்குறாங்க. நாளா அந்த மாதிரி பூனியை தரலன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப பொண்ணுக்கு யாரு அந்த பிளாக் கலர் பூனியை தந்தா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு மாதவின்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு மாதவியோட போனை வாங்கி தான் தள்ளி போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எதர்ச்சியா வந்த சிவாங்கியோ இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தா ஏதோ ஒரு மந்திர வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா. இதை கவனிக்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு மந்திர வார்த்தை கேட்டதா எல்லாருமே சொன்னாங்கல்ல, அந்த எல்லா சமயமும் கொல்லப்பட்டவங்களோட போனை பொண்ணு தான் யூஸ் பண்ணா. அப்ப பொண்ணு சொன்ன மந்திரத்தை தான் அவங்க கேட்டிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட இருந்து போனை வாங்கி பாக்குறாங்க. விக்ரம் அப்படின்ற நம்பருக்கு தான் கால் போயிருக்கு. அதாவது மாதவியோட ஹஸ்பண்டா தான் அந்த விக்ரம் இருப்பாரு. பொண்ணு யார் போன்ல இருந்து கால் பண்றாலோ அவங்க கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி யாருக்கு கால் போச்சோ அவங்களால கொல்லப்படுறாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி பேசணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றதுக்காக போன் எடுத்துட்டு இங்க இருந்து தள்ளி போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் பொண்ணு முழிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க கிட்ட இருந்து கால் வருது. சார் இதுக்கு முன்னாடி பேசினவங்களோட ரெக்கார்டிங்க எடுக்க முடியுமா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. ப்ளீஸ் சார் எடுக்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நம்ம விக்ரமை எச்சரிக்கை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது மாதவியோட ஹஸ்பண்டை எச்சரிக்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு விக்ரம்னு யாருக்கோ கால் பண்ணியிருக்கான்னு மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாதவி கிட்ட விக்ரம் யாருன்னு கேட்கும் போது என்னோட ஹஸ்பண்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரி சரின்ற மாதிரி இவங்க டீட்டெயில் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் இப்ப விக்ரம் நம்பருக்கு கால் பண்றாங்க. ரொம்ப லேட் நைட்டா இருக்கும். விக்ரம் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே பார்ட்டியில உங்க ஒய்ஃபை மீட் பண்ண சார், ஒரு பிரச்சனை இருக்கு சார். அடுத்த 24 மணி நேரம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க போவீங்க எங்க வருவீங்கன்றதை என்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதை நான் எதுக்குங்க உங்ககிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இவரும் கேட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப மாதவியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஏதோ ஒருத்தங்களை மீட் பண்ணியாமே, அவங்க தான் என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன நம்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த மந்திரத்தை கேட்டு 24 மணி நேரத்துக்குள்ள கொல்லப்பட்டிருப்பாங்க. அதனால தான் 24 மணி நேரம் எங்க இருப்பீங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சில ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. இவங்களுமே அந்த ரெக்கார்டிங்கை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ரெக்கார்டிங்ல மந்திர வார்த்தை தான் இருக்கு. ஸ்வேதா ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை தான் இருக்கு. இது ஏதோ சபிக்கப்பட்ட மந்திரம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த மந்திரத்தினால தான் ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு பெருசா இல்ல நம்பிக்கை இல்ல. என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது இவங்க வயித்துல ஒருத்தர் மார்க் எல்லாம் போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்பாரு. அதே மந்திரம் மாதிரி தான் இதுவும் இருக்கு. இது ரிலேட்டடா பேசுறதுக்காக இவங்க ஃபாதரை பாக்குறதுக்காக வராங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்றாங்க. அதனால தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வயித்துல இருக்க இவங்களோட குழந்தைய சாவடிக்கிறதுக்கு ஒருத்தன் நினைச்சான் பாத்தீங்களா, அவன் வயித்துல மார்க் மாதிரி போட்டுக்கிட்டே சில மந்திரத்தை எல்லாம் சொல்லியிருப்பான். அந்த மந்திரத்தோட எஃபெக்ட் அந்த குழந்தைக்குள்ள போயிருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது போல அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாதம்மா, நான் வந்து என்ன பண்ணுமோ பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஃபாதருக்கு நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நமக்கு ஜோக்கர் மாதிரி ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, அவன் தீய சக்தியா இருப்பான். அவன் தான் சின்ன பொண்ணு மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்களுமே அழுதுட்டு இருக்காங்க. ஃபாதர் கிளம்பலாம்னு நினைக்கிறாருல, ஆனா அதுக்குள்ள ஜோக்கரே இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த ஜோக்கர் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப ஃபாதரையே கண்ட்ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க கார்ல அழுதுட்டு இருக்கிறது அங்க இருக்க டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கவனிக்கிறாரு. ஏதாவது பிரச்சனையா மேடம்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த விக்ரமுக்கு கால் பண்றாங்க. விக்ரம் ஆபீஸ்ல தான் இருப்பாரு.
சார் கொஞ்ச நேரம் ஆபீஸ்லயே இருங்க சார், நான் வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எதுக்கு என்ன பார்க்க வரீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சார் ப்ளீஸ் சார் ஆபீஸ்லயே இருங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கிளம்பலான்ற மாதிரி வேகமா ஆபீஸ நோக்கி போயிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பேத்திய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துட்டு இருக்காரு. தாத்தா பார்க்குக்கு கூட்டு போங்கன்னு சொல்றா. சரின்ற மாதிரி கூட்டு வந்து ராட்னலா சுத்திட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே விக்ரம பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா விக்ரம் இருக்காருல, ஆபீஸை விட்டு வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. இவர் எதுக்கு வெளியே வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்புறாரு. அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட காரை வேற ஒரு கார் ஃபாலோ பண்ணுது. யாருன்னு பார்த்தா அந்த ஃபாதர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேத்தி ராட்னத்தை சுத்திட்டு இருக்கும் போது யார்கிட்டயோ பேசுறா. இவன் யார்கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரி தாத்தா ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த ஜோக்கர் கண்ணுக்கு தெரியறான் போல. அந்த ஜோக்கரை பார்த்து தான் இந்த சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கா. மாதவி மாடியில துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. டாக்ஸி மூலியமா விக்ரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மாடிக்கே வந்துடுறாரு. என்னங்க பாதியிலேயே வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் பேசுறாங்க. ஆனா இவர் கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு. விக்ரம ஃபாலோ பண்ணி போலான்னு ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஃபாதர் இந்த இடத்துக்கு வராரு. இங்க என்ன பண்றீங்க ஃபாதர்னு கேக்குறாங்க. ஃபாதர் கண்டுக்காம கிளம்பிடுறாரு. என்ன இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. விக்ரம் ஒய்ஃபை எதனால பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஏறக்குறைய விக்ரமும் ஒய்ஃபை சாவடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாதர் வண்டியை திருப்பிட்டு இவங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அதை இவங்க கவனிக்காம போன்ல பேசிட்டு இருக்காங்கல்ல. ஏறக்குறைய ஃபாதர் பக்கத்துல வந்துடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை அடிச்சு தூக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவாங்கிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தாத்தாவும் பேத்தி யாரை பார்த்து சிரிக்கிறா, யார்கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சைட்ல ஜோக்கரை பார்த்து தான் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சிவாங்கி ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சூனியம் பண்றவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. சிவாங்கிக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவா காட்டாமையே தான் முடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.